ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எப்போதும் போல் இந்த விஜய் வந்து என்னை கேட்காம நீ பண்ணிட்டீல, எனக்கு எவ்வளோ அவமானமாக போச்சு தெரியுமா அப்படின்னு தூங்குற நேரத்தில் கூட அவர் அதே புலம்பிட்டு இருக்காரு. உடனே காவேரி டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும்? அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் என் அக்காவெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நான் அந்த போஸ்டர் எல்லாத்தையுமே நான் கிழிச்சிடுறேன் அப்படின்ட்டு. நான் இப்போவே போகிறேன், நைட் நேரம் தான் பரவாயில்ல இருந்தாலும் நான் போகிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, இந்த ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. காலையில் எழுந்திரிச்சா இப்போ தூங்குற வரைக்கும் இதே தான் சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் போகிறேன், இடையில எனக்கு என்ன ஆச்சுனாலும் நீங்கள் தான் பொறுப்பு. இருட்டாக வேற இருக்கும், சப்வேக்குள்ளெல்லாம் போகணும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி சரி விடு விடு, நீ இதுக்காக ஒன்றும் போவேணாம், ஆனால் இனிமேல் இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது என்னை கேட்காம அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அப்பா இப்போவாது இதை பற்றி பேசாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காவேரின்னு நினச்சிக்கிறாங்க. அடுத்து பார்த்தா இங்கே நம்ம விஜய்க்கு வந்து ஃபோன் வருது. என்னடா இது, யார் நமக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியலையே, ஏற்கனவே ஆஃபீஸ்க்கு போனால் அங்கேயும் வேறு கேட்குறாங்க என்ன, இதெல்லாம் தேவையா, இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போஸ்டரில் அப்பளம் விளம்பரத்துக்குலாம் கொடுக்குறீங்கன்னு இப்போ எவன் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாரு. கடைசியில் பார்த்தா அது அவர் ஃப்ரெண்டு. டேய் விஜய் எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்கவும், நல்லா இருக்கேன் சொல்லுடா அப்படிங்க. டேய் நான் பார்த்துட்ருக்கேன்லடா ஜாப்பு, அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆக்டரோட புது ஃபேஸ் வேணும்னு கேட்டிருக்காங்கடா. நான் வந்து உன்னைய தான்டா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிற, என்னையவா, எப்படின்னா எல்லாம் உன்னோட ஃபோட்டோவை பார்த்து தாண்டாங்கவும் அப்படியே சர்ப்ரைஸில் இருக்காரு.